குக்கு வித் கோமாளி சீசன் 7ல இந்த வாரத்துல இருந்து ஜூனியர் விஸ் சீனியர் அப்படிங்கிற காம்படிஷன் ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ புதுசா 4 ஓல்டு குக்க கொண்டு வந்து அவங்களும் இந்த சீசன்ல கன்டின்யூ ஆகுற மாதிரி அவங்களுக்கும் 2வது சான்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து இந்த சீசன்ல டைட்டில் வின் பண்ண முடிஞ்சா வின் பண்ணலாம். ஸோ இதுதான் முதல் வாரம். வழக்கம் போல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூனியர், சீனியர் அப்படின்னு 2 டீமா பிரிச்சுட்டாங்க. 2 டீமுக்கு இடையே தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே வந்து ஜூனியர் டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா, 4 ஜோடி இருக்கிறாங்க. ஸோ அது யாரு யாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி சீனியர்லேருந்து சீசன் 1ல இருந்து ரம்யா பாண்டியன், சீசன் 2ல இருந்து பாபா பாஸ்கர், சீசன் 6ல இருந்து சபானா மற்றும் உமேர் அழைச்சிக்கிட்டு வந்திருக்காங்க இல்லையா? அந்த வகையில வந்து இந்த வாரம் நடந்த மெயின் குக்கிங், இன்னைக்கு நடந்த மெயின் குக்கிங்ல வில்லேஜ் குக்கிங் ஸ்டைல், அதாவது வில்லேஜ்ல எப்படி சமைப்பாங்களோ, கிராமத்துல எப்படி சமைப்பாங்களோ, அருவாமனையை மட்டும்தான் வச்சு எதா இருந்தாலும் வெட்டணும், கத்தியை கூட யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அம்மியில தான் எதா இருந்தாலும் அரைக்கணும், மிக்சியை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம மெயின் குக்கிங்ல கொடுத்துருக்கிறதே கொஞ்சம் சிக்கலாக தாங்க கொடுத்துருக்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த நான்வெஜ் சமைச்சாலும் அதோட சேர்த்து ஒரு வெஜிடேரியனை கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, வாழைத்தண்டை கூட கொடுத்துருக்காங்கன்னா பார்த்துக்குங்களேன். வாழைத்தண்டை மீனோட சேர்த்து சமைக்கணும். இந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ யார் யார் என்னென்ன சமைக்கணும் அப்படிங்கிறத அவங்களே தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சான்ஸை மட்டும் கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா, 2 டீமுக்கும் இடையே நடந்த போட்டி வந்து டைல முடிஞ்சிடுச்சுங்க. அதாவது இந்த டீம்ல இருந்து 2 பேர் வின் பண்ணியிருந்தாங்க. இந்த டீம்ல இருந்து 2 பேர் வின் பண்ணியிருந்தாங்க. ஜூனியர் டீம்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, சித்து அண்ட் ஸ்ரேயா ஜோடி வின் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சம்யுக்தா அவங்களும் வின் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சீனியர் டீம்ல இருந்து பாபா பாஸ்கர் வின் பண்ணியிருந்தாங்க. ரம்யா பாண்டியன் வின் பண்ணியிருந்தாங்க. ஆக மொத்தத்தில் 2 சைட்ல இருந்து 2 பேர் வின் பண்ணதுனால இந்த வாரம் டைல முடிஞ்சிருச்சு. அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.